விலையை கூட்டணும் 400 300 450 அது பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. 450 ரூபா 300 ரூபாய்க்குலாம் இப்போ உள்ள டிக்கெட் வருவாங்களா என்னன்னு அது உங்களுடைய பரிசீலனைகள் இருக்கு. இப்போ மற்ற மாநிலங்கள்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் அந்த திரையரங்கத்தை அதாவது அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஏற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. டக்குனே ஏற்றிடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க மாற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். மக்களுக்கு அது சுமையாக மாறிடக்கூடாது. அதே சமயம் அந்த பிளேயர் அதாவது அந்த பர்டிகுலர் தேட்டர் ஓனர் ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை மெயின்டைன் பண்ணுறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஓப்பனேமர் மாதிரி ஒரு திரைப்படத்தை நம்ம வந்து ஐமேக்ஸில் பார்க்குறோன்னா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்குது. அதுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோவே மாறும் டெக்னிக்கலாக. உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. அதனால் அதற்குரிய அந்த மாதிரி ஐமேக்ஸ் தேட்டர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் டிக்கெட் ரேட்டு ஏற்றலாம். அப்புறம் பொதுவாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும்போது லென்ஸ் லைஃப்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது ஏற்றலான்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கு. 2 தரப்பையும் மக்களையும் ரசிகர்களையும் அந்த திரையரங்கு உரிமையாளர்களையும் ஒரு வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வந்துரும்.